அன்னைக்கு சப்பாத்திக்கு, பூரிக்கு கேப்சிகமும், கேரட்டும் வச்சு குயிக்காக ஒரு தொக்கு ரெடி பண்ணுவோம். ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக கேப்சிகம், கொஞ்சம் கேரட் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அக்கா. கேப்சிகம் தொக்கு செய்கிறதுக்கு அக்கா ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கிறேன். அந்த வெங்காயம் போட்டுருவோம் ஃபஸ்ட். ஒரு 2 பச்சை மிளகா போடுறேன். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளியை போட்டு வதக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான சால்ட் அக்கா ஒரு 1/2 ஸ்பூன் கல் உப்பு போடுறேன். நல்லா வதங்கிடுச்சு, அந்த கேரட்டை போட்டுருவோம். ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுக்கோங்க. அது ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள். சால்ட் ஏற்கனவே போட்டுட்டோம். கேரட் நல்லா வேகட்டும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். இது தொக்கு தான், கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ மூடி எடுத்துட்டாக்கா. இப்போ கேரட் வெந்திருக்கும். இப்போ தான் கேப்சிகம் போடுறோம் நம்ம. இந்த கேப்சிகம் சீக்கிரமாக போட்டால் அதனுடைய டேஸ்ட்டும் போயிடும். ரொம்ப வெந்துருச்சுன்னா டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆயிரும். கேப்சிகனுடைய வாசனை போயிடும். அவ்வளோதான். இந்த கேப்சிகம் கடைசியாக போடுங்கப்பா. கடைசியாக போட்டால் தான் அதனுடைய வாசியும் நம்ம கிரீனிஷாகவும் இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த ஸ்மெல், கேப்சிகம் ஸ்மெல் போகாமல் நல்லா அந்த வாசனையோடு டேஸ்டியாக இருக்கும். இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். சூப்பரான 1 மினிட்டில் இந்த தொக்கு ரெடி பண்ணிடலாம். லாஸ்ட்டாக கறிவேப்பிலையும் போடுங்க. போட்டு இறக்கிட்டிங்கன்னா தொக்கு சூப்பராக ரெடி. அவ்வளோதான். சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். 1 மினிட் கேப்சிகம் கேரட்டு தொக்கு. தேங்க்யூ. இப்படி இருக்குன்னு காமிக்கவே இல்லை. சப்பாத்தி போடுன்னு காலையில் டிஃபனுக்கு ரெடியாக உட்காந்துருக்குறாங்க. அதனால் படப்படப்படன்னு வச்சுட்டு போயிட்டேன் அக்கா. கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு. சாரி. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த தொக்கு. இதை செஞ்சு பாருங்கள். இந்த கேப்சிகம் கடைசியில் போடுறதுனால என்ன டிப்ஸ்னு அக்கா உங்களுக்கு சொல்லிட்டேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கலர்ஃபுல்லாக அப்படியே கேப்சிகம் அந்த வாசனை சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கேப்சிகம் வாசனை. அதனால் கடைசியாக தான் அக்கா போடுவேன். சீக்கிரமாக வெந்துடும் கேப்சிகம். வேகிறதுக்குலாம் ரொம்ப லேட் எடுத்துக்காது. அதனால் கேரட்டு எல்லாத்தையுமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக போட்டு இறக்குங்க. சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூப்பா.